இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆண்டவர் வார்த்தையை கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். நாங்கள் ஃபேமிலி டிவோஷனில் லூக்கா சுவிசேஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் திங்கட்கிழமை படிக்கும்போது எங்களோடு கூட இந்த வசனம் பேசினது, நான் அதைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒருவர் வாசிப்போம். அப்படி இருக்க அவன், போதும், அப்படி இருக்க சகரியா, எல்லாம் சொல்லுங்க, அப்படி இருக்க சொல்லுங்க, அப்படி இருக்க சகரியா. இதுதான் இன்னைக்கு பிரசங்கம். எப்படி இருக்க, மேலே இருக்க 2 வசனங்களை பாருங்களேன். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக எலிசபெத்து மலடியாக இருந்தபடினால் அவர்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க, முதல்ல நான் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு பக்கம் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் குறைவே இல்லை. 6வது வசனத்தின்படி என்ன குறைவு இல்லை? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் அவர்கள் குறைவில்லாதவர்கள், குற்றமில்லாதவர்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களுக்கு சில நேரம் மனிதர்களுக்கு முன்பாக குறைவு இருக்கத்தான் செய்யும். 7வது வசனம் சொல்லுகிறது, 6வது வசனத்தில் சொன்னேன் அவர்கள் குறைவில்லாதவர்கள், 7வது வசனத்தில் அவர்கள் குறைவு உள்ளவர்கள். ஆவிக்குரிய நிலைமையில் ஸ்பிரிச்சுவலி தே ஆர் வெல், தே ஆர் பிளேம்லெஸ், அண்ட் ஃபிசிக்கலி தே ஹேவ் சம் லேக் இன் தேர் லைஃப். அவர்களுடைய வாழ்க்கையிலே சில குறைவுகள் இருந்தது. 7வது வசனத்தில் என்ன குறைவு? 7வது வசனத்தில் வார்த்தை சொல்லுது மலடி, 2வது வார்த்தை சொல்லுகிறது பிள்ளை இல்லை, 3வது வார்த்தை சொல்லுது வெரி ஓல்டு. இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? வயசாகாமல் வயசை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்ட முடியுமா? வாட்சை நிப்பாட்டலாம், பேட்டரியை உருவிட்டால் வாட்ச் நின்றும். வயசை நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. குறைவில்லாத அவர்களுக்கு ஒரு குறைவு. அப்படி இருக்க சகரியா என்ன செய்தான்? 3 காரியத்தை செய்தான். குறைவின் மத்தியில் அவள் என்ன செய்தான்? குறைவில்லாதவர்கள் வாழ்வில் சில குறைவுகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலும் சில குறைவுகள் இருக்கலாம். குறைவு இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், அப்படி இருக்க சகரியா. 13வது வசனத்தை பாருங்கள். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து சரி. அப்படி இருக்க சகரியா என்ன செய்தான்? எப்படி இருக்க? குறைவு இருக்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, குறைவு இருக்க. குறைவு இருக்க சகரியா ஜெபம் பண்ணினான். எத்தனை பேர் குறைவை பார்த்து ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்க? குறைவு இருக்கும்போது அவன் ஜெபம் பண்ணினான். யாருக்காக ஜெபம் பண்ணினான்? குறைவுள்ள தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். குறைவு இருக்கிற ஒரு நபருக்காக சகரியா என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. அவனுடைய ஜெபம் சூழ்நிலைகளுக்கு விரோதமாக இருந்தது. அவனுக்கு வயசாயிருச்சு, அவனுக்கு நல்லா தெரியும், பிள்ளை இல்லை நல்லா தெரியும், அவனுக்கு இனிமேல் பிள்ளை பிறக்காதுன்னு நல்லா தெரியும். ஆனால் அவன் தன் துணைக்காக ஜெபம் பண்ணினான். எத்தனை பேர், நான் ஆண்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் குறைவு இருக்கிற உங்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறீர்கள்? பெண்கள் சொல்லுங்களேன், எத்தனை பேர் குறைவு இருக்கிற தன் கணவனுக்காக ஜெபிக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் யாரும் குறைவில்லாதவர்கள் இல்லை. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். சர்ச் இஸ் நாட் ஃபார் அ ஏஞ்சல். ஏஞ்சல்களுக்காக, ஏஞ்சல்னால் தப்பாக நினச்சிக்கூடாது, அபி ஏஞ்சல், சரியா? சபை தூதர்களுக்கான இடம் இல்லை. சபை யாருக்கான இடம்? குறைவு உள்ளவர்களுக்கான இடம். ஏன்னா குடும்பமும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்றும் குடும்பத்தில் என்னது ஏஞ்சலை கல்யாணம் பண்ணலை, ஒரு தேவதூதர்களை கல்யாணம் பண்ணலை, குறைவுள்ள ஒரு நபரைத்தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறீர்கள். குறைவு இருக்கிற ஒரு நபருக்காக ஜெபம் பண்ணினான். இவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது தெரியுமா? இவன் ஜெபத்தில் விசுவாசம் இருந்தது. இவனுடைய ஜெபத்தில் எக்ஸ்ட்ராடினரி மிரக்கிள் நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தது. ஹிஸ் ப்ரேயர் brought God's visitation. இவனுடைய ஜெபம் தேவனுடைய சந்திப்பை கீழே கொண்டு வந்தது. யாருக்காக அவன் ஜெபிக்கிறான்? பெர்ஃபெக்டான ஒரு ஆளுக்காக ஜெபிக்கவில்லை, குறைவு இருக்கிற ஒரு ஆளுக்காக ஜெபித்தான். ஹிஸ் ப்ரேயர் brought மெசேஜ் ஃப்ரம் காட். ஆண்டவரிடத்தில் இருந்து செய்தியை கீழே கொண்டு வந்தது. எத்தனை ஆண்டுகள் ஜெபித்திருப்பான் தெரியாது.
பல வருடம் ஜெபித்திருப்பான் ஒரே காரியத்திற்காக. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாரும், கண்டிப்பாக ஜெபம் பண்ணி இருப்பான். அப்படி இருக்க சகரியா குறைவு இருக்கிற தன் மனைவிக்காக, இங்கே எங்கேயாச்சும் எலிசபெத்து ஜெபம் பண்ணான்னு இருக்கா? 1 அதிகாரம் ஃபுல்லாக நான் அலசி ஆராய்ஞ்சேன். எலிசபெத்து ஒரு நாள் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் யார் தான் ஜெபம் பண்ணா? சகரியா. குறைவு இருக்கிற ஆள் கண்டிப்பாக அழத்தான் செய்யும். எனக்கு குறை இருக்கே அழத்தான் செய்யும். அவங்களால ஜெபம் பண்ண முடியாது. குறைவில்லாமல் இருக்கிறாயே நீ என்ன செய்ய வேண்டும்? அப்படி இருக்க சகரியாவே நீ ஜெபிக்க வேண்டும். உன் மனைவிக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். அந்த வசனத்தை வாசியுங்கள். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். குறைவு இருக்கிற ஒரு ஆளுக்காக, குறைவே இல்லாத ஒரு ஆள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி இருக்க சகரியாவே, நான் நீதிமான், நான் நிறைவுள்ளவன், நான் ஜெபிக்க மாட்டேன் என்று இருக்காதே. உன் மனைவிக்காக கண்டிப்பாக நீ ஜெபிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் என்ன குறைவு இருக்குது? உங்கள் வீட்டில் என்ன ஆசீர்வாதம் குறைவு இருக்கா? ஹெல்த் குறைவு இருக்கா? வெல்த் குறைவு இருக்கா? மெட்டீரியல் குறைவு இருக்கா? பொருளாதாரம் குறைவு இருக்கா? குறைவை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். குறைவை பார்த்து கடந்து போகிறவர்களாய் அல்ல, குறைவை பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து முதல் கல்யாண வீட்டுக்கு போனார். அங்கே வசனம் சொல்லுகிறது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. ஏன்னா குறைவுபட்ட போது இந்த இயேசுவின் தாய் என்ன செய்தாங்க தெரியுமா? நேராக போய் இயேசுவிடத்தில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அமைதியார். என்ன சொன்னாங்கன்னா, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. ஏன்னா குறைவை பார்த்து கடந்து போகிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள், குறைவை இயேசுவிடம் சொல்லுகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திமிர்வாதக்காரனாய் ஒருவன் ரொம்ப நாளாக வீட்டுக்கு பக்கத்தில் கிடக்கிறான். அவனை பார்க்குறாங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பார்க்குறாங்க. நம்ம நண்பனுக்கு பாவம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், இவனை என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுறலாம். அப்படி சொல்லி விடலை. இயேசுவினிடத்தில் அவர்கள் கட்டிலோடு தூக்கிட்டு வர்றாங்க. இயேசு இருந்த வீட்டுக்குள்ளே போக முடியலை, கூட்டம் இருக்கிறது. மேலே இருக்கிற ஓட்டை திறந்து இயேசு இருக்கிற இடத்துல இயேசுவின் பாதத்தில் இறக்கினார்கள். வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு இவனை சுகமாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். குறைவுள்ளவர்களுக்காக நீங்கள் இயேசுவின் பாதத்தில் வடிக்கிற கண்ணீர், உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிஸ்னஸில் எதுவும் குறைவு இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் எதுவும் குறைவு இருக்கா? குறைவை நிறைவு செய்கிற தேவனுடைய சமூகத்தில் எல்லாம் சொல்லுங்கள், அவர் நிறைவாக்குவார். உங்களுக்கு தெரியுமா who our God is? Do you know who our God is? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. 4:19 பிலிப்பியர், நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிரியமானவர்களே கவனியுங்கள். குறைவை நீங்கள் தேவனிடத்தில் சொல்லும்போது அந்த குறைவை அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்கள் ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, உங்கள் நினைப்பின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் மகிமையிலே என்ன செய்வாராம்? நிறைவாக்குவார். எதெல்லாம் குறைவு இருக்கிறது? மெட்டீரியல் குறைவா? ஹெல்த் குறைவா? வெல்த் குறைவா? ஆசீர்வாதம் குறைவா? சமாதானம் குறைவா? ஜெபம் குறைவா? எதிர்காலமே இல்லை பாச, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவளை வச்சு எதுக்கும் லாய்க்கு இல்லை, இவனை வச்சு எதுக்கு லாய்க்கு இல்லை, இந்த ஆள் கூட தான் நான் ஓட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவர் கூட தான் ஓட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன யாரும் ஆமென் சொல்ல மாட்டேங்கிங்க? குறைவுள்ள நபருக்காக வேண்டுதல் செய்யுங்கள். உங்கள் தாய் குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்கள். சகரியா என்ன செய்தான் தெரியுமா? குறைவு இருக்கிறதை பார்த்து அப்படி இருக்க சகரியா ஜெபம் பண்ணினான். முதல் குறிப்பு, என்னுடைய பிரசங்க குறிப்பு அதுதான். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். 2வது, அப்படி இருக்க சகரியா என்ன செய்தான்? 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 அதிகாரம் 8வது வசனம். அப்படி இருக்க அவன் தேவ சந்நிதியிலே, 2வது என்னுடைய குறிப்பு, என்னுடைய பிரசங்க குறிப்பு, நன்றாக கவனியுங்கள். முதல்ல குறைவின் மத்தியிலே குறைவை நிறைவு செய்கிற தேவனிடத்தில் ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. 2வது, குறைவு இருக்கிறது, குறைவை பார்த்து கடந்து போகவில்லை. குறைவு இருக்கேன்னு கன்னத்தில் கை வச்சு உட்காரல, அவன் தன் ஊழியத்தை செய்தான். ஆமென் சொல்லுங்களேன். குறைவின் மத்தியிலே ஊழியத்தை விட்டுவிடவில்லை. குறைவின் மத்தியில் ஜெபத்தையும் விடலை, குறைவின் மத்தியில் எதையும் விடலை?
ஊழியத்தையும் விடலை. ஆசாரியனுக்கு என்ன வேலை? அந்த நாட்டில் ஆசாரியனுடைய வேலை ஊழியம் செய்வது, ஆண்டவர் சமூகத்தில் போய் தூபம் காட்டுவது, ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ சமூகத்து அப்பங்களை அடுக்கி வைப்பது, தேவனுக்கு ஆராதனை செய்வது, பலி செலுத்துவது. குறைவு என் வாழ்க்கையில் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மாற்றாது. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி வேலையை விட்ட ஆள் எத்தனை பேர்? ஏன்னா வேலையே வேண்டாம் பாஸ்டர், இந்த வேலை வேணாம், பெரிய பிரச்சனையாக இருக்குது, கடனாகவே இருக்குது, இந்த வேலையை விடு, அந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ, எந்த வேலைக்கு போ. ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது, சவுக்கு எடுத்து அடிக்கணும். ஒரு ஆள் இருக்கிறாரு வட இந்தியாவில், நான் அவர்கிட்ட வேலை செய்யடா அப்படின்னு சொன்னால் வேலையை செய்ய மாட்டான். ஒரு நாள் சொன்னேன், டீ கடை பிஸ்னஸ் ஆச்சும் பண்ணுங்க பிரதர், அப்படியாச்சும் வேலை குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நம்ம எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், இப்போ செஞ்சால் இவர் பெருசாக தான் செய்வார். ஏன்னா குறைவு இருக்குன்னு புலம்பிக்கிட்டே வீட்டில் உட்காரல சகரியா. அப்படி இருக்க சகரியா எங்கே போனான்? தேவ சமூகத்துக்கு போனான். ஹி வென்ட் டு த டெம்பிள் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனான், ஜெபம் பண்ணினான். குறைவு இருக்குன்னு சொல்லி ஆராதனைக்கு வராமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? குறைவு இருக்குன்னு சொல்லி தேவனை விட்டு தூரமாக, பாச நான் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எனக்கு நாளைக்கு பில்லு கட்டணும், உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா 2 மணி நேரம் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு, ஏன்னா என் வாழ்க்கையில் இப்போ பெரிய லாஸு, எவ்வளோ லாஸு, பல 1000 கோடி லாஸு அப்படின்ற மாதிரி நினப்போம், மொத்தமாக லாஸ் ஆகிடும். ஆனால் இங்கே சகரியா என்ன செய்தான் தெரியுமா? தேவ சமூகத்திலே போய் ஜெபம் பண்ணினான். ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பாருங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல். கவனிங்க, தாவீதுக்கு ஒரு குறைவு. என்ன குறைவு? தாவீது சர்ச்சுக்கு போக முடியல. கவனிங்க, தாவீது சபைக்கு போக முடியவில்லை. சவுல் நிமித்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான், வனாந்தரத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். குறைவு தான் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய ஆத்துமா உம்மை தேடுகிறது. குறைவின் மத்தியிலே தேவனை தேடுவதை அவன் விட்டு விடவே இல்லை. அப்படி இருக்க சகரியா 2வது என்ன செய்தான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச காரியம், குறைவின் மத்தியிலே தேவனை ஆராதிப்பதை விடவே இல்லை. குறைவு இருந்தது. யாக்கோபு அப்பா வீட்டை விட்டு போகிறான். கவனிங்க நல்லா, அப்பாவினிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குகிறான். ஆசீர்வாதம் வாங்கின யாக்கோபு இப்போ அப்பா வீட்டை விட்டு ஓடி போகிறான். இருட்டாகிவிட்டது. ஒரு இடத்துல வந்து கல்லை எடுத்து வச்சு தலை சாய்த்து தூங்கி கொண்டிருக்கிறான். தேவன் பேசுகிறார் அவனிடத்தில் பேசின உடனே அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை, குறைவு தான், ஆனால் நீர் என்னை ஆசீர்வதித்தால் உமக்கு நான் தசமபாகம் கொடுப்பேன். குறைவு இருக்குது ஆண்டவரே, அதனால் தசமபாகம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. குறைவு இருக்குது ஆண்டவரே, உமக்கு காணிக்கை கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லலை. குறைவு இருக்கிறது ஆண்டவரே, இதன் மத்தியிலும் இந்த குறைவு உமக்கும் எனக்கும் இருக்கிற அன்பை பிரிக்காது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இருக்க சகரியா தேவனோடு உள்ள உறவிலே அவன் ஐக்கியமாக இருந்தான். யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் ஒரே நாளில் இழந்து போனான். பிள்ளைகள் மரித்து போனார்கள். வசனம் சொல்லுகிறது, குறைவின் மத்தியிலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை அவன் விடவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதா? குறைவின் நிமித்தம் இந்த குறைவை காரணம் காட்டி கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். குறைவை காரணம் காட்டி கர்த்தரை விட்டு போய்விடாதிருங்கள். நான் ரூத் ஓர்பால் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. ரூத்துக்கும் குறைவுதான், ஓர்பாலுக்கும் குறைவுதான். ஓர்பால் தன் வீட்டை நோக்கி போய்விட்டாள், ஆனால் ரூத்தோ ஆண்டவரை விடவே இல்லை. என் வாழ்க்கையில் குறைவு தான் எனக்கு தெரியும், ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் செட்டைகளின் நிழலுக்குள்ளே நான் போவேனானால் என் குறைவு நிறைவுள்ள பலனாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். அவளுக்கு என்னெல்லாம் குறைவு இருந்தது? பிள்ளை இல்லை, கணவன் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை. ஒரு தேசத்துக்குள்ளே போகிறாங்க, தற்செயலாய் ஒரு வயல் நிலத்துக்கு போகிற. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கவனிங்களேன், பசி, வயிறு நிரம்பணும், இங்கே வயிற்றில் குறைவு. வசனம் சொல்லுது, அவள் வயிற்றை அந்த எஜமான் நிரப்பினான். வயிற்றை மட்டுமா நிரப்பினா? மடியப்பிடி அப்படின்றான். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நான் கொடுத்தேன்ல, நாளைக்கும் தருவேன், மடியப்பிடி அப்படின்றா. மடியை பிடித்தால் 6 படி அளந்து போடுகிறான். இன்றைக்கும் வச்சுக்கோ, நாளைக்கும் வச்சுக்கோ, உன் மாமிக்கும் போய் கொடு. வயிற்றை நிரப்பினவர் மடியை நிரப்பினார்.
மடியை நிரப்பினவர் அப்படியே விட்டுட்டாரா? விடவே இல்லை. என்ன செஞ்சார்? இந்த விதவைக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தணும் சொல்லி மறுமணத்தை செய்து வைத்தார். அவள் வாழ்க்கையை நிரப்பினார். வாழ்க்கையை நிரப்பின ஆண்டவர் அப்படியே விடவில்லை. அந்த வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க வைத்தார். குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை மூலமாய் வசனம் சொல்லுகிறது, தாவீது என்ன செய்தான்? வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ரூத் புஸ்தகம் எப்படி முடியுது தெரியுமா? ஈசாய் தாவீதை பெற்றான். ஏன்னா ரூத்துடைய வம்சத்தில் பெற்றான். அந்த தாவீதின் வம்சத்தில் யார் வந்தா தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வைத்த நிரப்பின இயேசு மடியை நிரப்பினார். மடியை நிரப்பின இயேசு வாழ்க்கையை நிரப்பினார். வாழ்க்கையை நிரப்பின இயேசு சரித்திரத்தை நிரப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். குறைவு உன்னை பின்வாங்க வைக்கக்கூடாது. குறைவு முன்னோக்கி செல்ல வைக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிற, எல்லா நிலைமையிலும் நான் குறைவுபடவும் நிறைவாயிருக்கவும் போதிக்கப்பட்டேன். எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். என்ன? மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் தூதர்கள் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய குறைவு என் தேவனை விட்டு என்னையும் தேவனையும் பிரிக்காது. ஏன்னா குறைவு இருக்குன்னு சொல்லி வேலைக்கு போகலை, வேலைக்கு போகாமல் இருக்கலை. யார்? சகரியா தேவ சமூகத்துக்கு டெய்லியும் போனான். தன்னுடைய முறைப்படியே வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படியே ஊழியம் செய்தான். சரி, 3வது குறிப்பு, அப்படி இருக்க சகரியா என்ன செய்தான்? முதல் குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்க சகரியா என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். குறைவு இருக்கிறவளுக்காக ஜெபம் பண்ணினான். அப்படி இருக்க சகரியா என்ன செய்தான்? தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னுடைய பொறுப்பில் கவனமாக இருந்தான். 3வது, அப்படி இருக்க சகரியா என்ன செய்தான்? வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். இதுதான் ஒரு அழகான குறிப்பு. எங்கே குறைவு இருக்கோ அதே வீட்டுக்கு திரும்ப போனான். சகரியா வேலை முடிஞ்சு ஊர் சுற்றுற ஆள் கிடையாது. சகரியா வேலை முடிஞ்சுட்டு ஊர் சுற்றுற. ஊர் யார் சுற்றுவா சொல்ல முடியுமா? பைபிளில் இருந்து பிசாசு. என்ன? பிசாசிட்ட ஏசு கேட்குறாரு, நீ எங்கேருந்து வர்ற? ஆண்டவரே, நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி திரிந்து வருகிறேன். அப்படி தான் சில ஆள் இருக்கான். என்ன? வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வர்றே கிடையாது. அப்படியே இந்த கடை அந்த கடை பிரேம விலாசு எல்லா விலாசும் போய் பொறுமையாக, நான் அங்கே பார்த்த பாஸ்ட்டு சொல்லுவார் அடிக்கடி. ஏன்னா நம்ம பாஸ்ட்டு சொல்லுவார், நான் பிரேம விலாசில் அல்வா வாங்கி அவ்வளோ ஆண்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போகல. ஊர் சுற்றுற ஆள் கிடையாது சகரியா. அப்படி இருக்க சகரியா எங்கே குறைவு இருக்கிறதோ அதே இடத்திற்கே திரும்ப வருகிறான். ஊர் சுற்றுபவன்கள்ல டு ஹாவ் த ஃபெல்லோஷிப் வித் ஹூ ஹேஸ் த லேக். யாரிடத்தில் குறைவு இருக்கிறதோ அவளிடத்திலே ஐக்கியமாய் வைக்க அங்கேயே போனான். ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை இப்படி என்கரேஜ் பண்ணுகிறேன். உங்களுடைய குடும்ப உறவில் நீங்கள் பலப்படுங்கள். எங்கே குறைவு இருக்கோ அதே ஆள்கிட்டையே நீங்கள் திரும்ப போய் பேசுங்க. ஏன்னா உங்கள் மனைவிட்ட குறைவு இருக்குது, பேசினா தான் சண்டை வருதே. நாங்கள் பேசுகிறதே கிடையாது, அப்படிலாம் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு தெரியுது. சரியா? வேறு வழி இல்லை. வசனத்தின்படி என்ன செய்யணும்? தன் வீட்டிற்கு போனான். பெண்கள் பேச மாட்டாங்க சில நேரம். நீங்கள் இங்கே குறைவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு கோவிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. சரியா? அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போகிறேன், அப்படி எங்கேயும் போகக்கூடாது. உங்கள் ஹஸ்பண்டோடு தான் இருக்கணும். அவங்கள்ட்ட அதை சரி பண்ணும் வரைக்கும் அங்கேயே இருக்கணும். அந்த வசனம் அருமையாக சொல்லுது, தன் வீட்டுக்கு போனான். இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். சபை எப்படிப்பட்டது தெரியுமா? இம்பர்ஃபெக்ட். சபை பெர்ஃபெக்டான இடம் இல்லை. சபை குறைவுள்ளவர்கள் வருகிறார்கள், நசல் கொண்டவர்கள் வருகிறார்கள், ஆத்தும வருத்தத்தில் வருகிறார்கள், இருதயம் உடைந்தவர்கள் வருகிறார்கள், ஜெபிக்காதவர்கள் வருவார்கள். ஆனால் பரிசுத்தவானும் வரலாம், அநீதிமான்களும் வரலாம். இப்படிப்பட்ட சபையை பெர்ஃபெக்டான இயேசு நேசிக்கிறாராம். ஒரு வசனம் வாசிங்களேன். எபேசியர் 5:25-26. புருஷர்களே, அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் 7 பார்த்தீங்கன்னா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? Jesus committed himself
இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கமிட் பண்ணினார். எதற்கு கமிட் பண்ணினார்? உங்களையும் என்னையும் பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆர் யூ கமிட்டட்? இப்போ யூத் பற்றியில் ஒரு வார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்குண்ணே, ஆர் யூ கமிட்டட்? நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கமிட்டடா? எங்கே கமிட்டட்? குறைவுள்ள நபர்களிடத்தில் நீங்கள் கமிட்டடா? பசங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்புண்ணே, ஜோசுவா ரூபஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, நான் கமிட் ஆகிட்டோம்பா எப்படியோ அப்படி சொல்லி. குறைவு இருக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்து கமிட் பண்ணியிருக்கிறார். என்ன கமிட் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? குறைவுள்ள இந்த சபையை கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பிழையற்றதும் மகிமையும் உள்ளதுமான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் இப்படி என்கரேஜ் பண்ணுகிறேன். ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, டோன்ட் பிரேக் எனி ஒன்ஸ் ஹார்ட். யாருடைய இருதயத்தையும் உடைக்காதிருங்கள். டோன்ட் ரஷ் டு பிரேக் அப். நீங்கள் பிரேக்கப் பண்ணுவதற்கு தீவிரிக்காதிருங்கள். குடும்பத்தில் இருக்கிற குறைவை பார்த்து, இந்த ஆள் கூட இருந்து எனக்கு என்ன கிடச்சிச்சு, ஐ வாண்ட் டு பிரேக் அப். நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பாரு. அப்படி சகரியா போகலை. அவன் பிரேக்கப் பண்ணலை. அவன் என்ன செய்ய தெரியுமா? ஹீ கமிட்டட் ஹிம்செல்ஃப். அவன் தன்னைத்தானே இணைத்து கொண்டான். குறைவுள்ள தன் மனைவியினிடத்திலே இணைத்து கொண்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். 3 காரியம் சொன்னேன். முதலாவது, அப்படி இருக்க சகரியா தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். அப்படி இருக்க சகரியா அவன் தன் வேலையிலே கவனமாக இருந்தான். வேலைன்னு ஓடலை. நம்மால் கிளம்பிட்டானா இந்நேரம் பார்த்து, வேலைன்னு ஓடலை. ஏன்னா 3வது, தன் வீட்டிற்கு போன. டேக் டைம் வித் யுவர் ஃபேமிலி. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட நல்ல நேரம் செலவழியுங்கள். நேரம் செலவழித்தா தான் பெரிய பிரச்சனை ஆகிடுதே அப்படிலாம் சொல்லாதீங்க. குவாலிட்டி டைம் உங்கள் மனைவியோடு உங்கள் பிள்ளைகளோடு செலவழியுங்கள். குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். குடும்ப ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் உங்களை நீங்களே கேட்கணும். ஏன்னா நான் கமிட்டடா, நான் பிரேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறேனா, மற்றவங்க ஹார்ட்டை உடச்சிக்கிட்டு இருக்கிறேனா, தாயோடைய ஹார்ட்டு பிள்ளைங்களுடைய ஹார்ட்டை நான் உடைக்கிறேனா அப்படி நீங்கள் கேட்கணும். குறைவு இருக்கத்தான் செய்யும். நீ குறைவான ஆள், நான் உன்னை வச்சு எப்படி நான் இது பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. சரியா? உங்களை ஆண்டவர் அந்த மாடு கூட தான் கட்டி வச்சுருக்கிறாரு. என்ன அது எப்படி சொல்கிறது, முந்தியெல்லாம் சொல்லுவாங்களே நுகம். மாடுனா தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா 2 மாடு, ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக கூட இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இப்படி கூட சேர்த்து உங்களை கட்டியிருப்பார். நீங்கள் அது கூட தான் போகணும், வேறு வழியே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ பட்டி டிங்கரிங் பண்ணி வண்டியை ஓட்டிடுங்க. தன் வீட்டுக்கு போனான். வசனம் சொல்லுகிறது, அவளுடைய வாழ்விலே மகிமை வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். கீழே இருக்க வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் தன் வீட்டிற்கு போன உடனே ஜனத்தாருக்குள்ளே அவளுக்கு இருந்த நிந்தை மாறினது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஜனத்தார் அந்நாட்களுக்கு பின்பு கர்ப்பவதியாகி, கவனி, உங்கள் மனைவிக்கு உங்கள் கணவனுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைவுகளை யார் தெரியுமா அதிகமாக சுட்டி காட்டுவது? சுற்றி இருக்கிற ஜனங்கள். அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எத்தனை ஆண்டு ஜெபித்தானோ தெரியாது, பல ஆண்டுகள் ஜெபித்திருப்பான். வசனம் சொல்லுகிறது, நான் யாருக்காக ஜெபித்தேனோ அந்த நபர் இப்பொழுது கர்த்தரை துதிக்கிறாள். என்ன சொல்லி துதிக்கிறார்? ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் நீங்கும்படி செய்து என் மேல் உண்டாயிருந்த நிந்தையை நீக்கி கர்த்தர் என் மேல் என்ன செய்தாராம்? கடாட்சம் வைத்தார். ஆண்டவருடைய கிருபை என் மேலே இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இருக்க சகரியா தேவன் தன்னுடைய மனைவிக்காக, அவன் தனக்கு கொடுத்த மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். தன் வேலையில் கவனமாக இருந்தான். அதுக்காக மனைவி பக்கத்திலே உட்காந்துருக்கல, கணவன் பக்கத்திலே உட்காந்துருக்கல, அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் கவனமாக இருந்தான். கீப் ஆன் ஒர்க்கிங். 3வது, திரும்ப தன் வீட்டிற்கே வந்தான், தன் ஸ்தானத்துக்கே வந்தான். ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் எழும்பி நிற்போம். அப்படி இருக்க சபையாரே, நானும் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன், ஜெபம் பண்ணுங்கள். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சிறு பிள்ளைங்க எல்லோரும் கண்ணை மூடி, இயேசுவே எனக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. சகரியாவின் ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியாவினுடைய ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வந்தது. தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள். எல்லாம் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பார்த்துக்கலாம். எல்லாம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். குறை உள்ள நபருக்காக நாங்கள்
ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. குறைவுள்ள நபருக்காக நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபம் கேட்கப்படும். when you pray God's visitation will happen. நீ ஜெபிக்கும் போது தேவன் உன்னை சந்திப்பார், தேவன் உன்னை சந்திக்க வருவார். ஹalleluya ஹalleluya. நீ ஜெபிக்கும் போது extraordinary miracle will happen. நீங்க ஜெபிக்கும் போது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்கும். வெரி ஓல்டு, ரொம்ப வயசானவ, ஆனா அவளை கர்த்தர் கடாட்சம் வைத்து அவளுக்கு அற்புதம் செய்தாரே. ஹalleluya. உங்க ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. உங்க ஜெபத்தில் விசுவாசம் இருந்தால், விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்வார். ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க வேலையில கவனம் செலுத்துங்கள், உங்கள் தொழிலிலே கவனம் செலுத்துங்கள். கீப் ஆன் ஒர்க்கிங், கீப் ஆன் பிரேயிங், கீப் ஆன் வொர்ஷிப்பிங் காட். நீங்க ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள், தேவனை விட்டு விடாதிருங்கள். ஹalleluya. முடிந்த வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே நான் யாருடைய இருதயத்தை ஆகிலும் உடைத்திருந்தால் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. ஹalleluya சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்ப நபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். உங்க குடும்பத்தில் யாரையாகிலும் பிரேக்கப் பண்ணியிருந்தா ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் எங்களை கமிட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே நாங்கள் இருக்க எங்களை கமிட் பண்ணுகிறோம். எங்க ஃபேமிலியோடு நேரம் செலவழிக்க நாங்கள் கமிட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம் அப்படியே ஒரு நிமிடம் கூட. ஹalleluya ஹalleluya. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதோனியோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அன்பின் பிதாவே, அப்படி இருக்க சகரியா ஜெபம் பண்ணினதை போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்கள் குடும்பத்துக்காக நேரம் எடுத்து ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வேலையிலே கவனம் செலுத்த ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே என்னென்ன குறைவு இருக்கிறதோ குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசுவினிடத்தில் சொல்லுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நடத்துங்க. கிருபை இருக்கட்டும். சுகவீனத்தோடு யாராகிலும் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் சுகம் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சகோதரி சித்ரா அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரே வீட்டிற்கு கொண்டு வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென்.